ஸோ சிலருடைய ஜாதக ரீதி கைரேக ரீதியாக சில பிரச்சனைகள் உருவாகி எல்லாருக்குமே தெரியும், இது ஆயுள் ரேகை, இது காதல் ரேகை, இது இருதய ரேகை அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கைரேகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதங்களுக்கு ஒரு முறை வளரக்கூடியது, தடுக்கக்கூடியது. அப்போ ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சனி தசை வருது அப்படின்னாக்கா கைரேகையிலயும் அது மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த பெண்கள் வந்து மருதாணிய பயன்படுத்தும்போது எப்பேற்பட்ட கிரக பீடிகை இருந்தாலும், எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், இந்த கைரேகைய மறைச்சு சூரியனை நம்ம பலப்படுத்திறதுனால அந்த தோஷங்கள் அண்டாம இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் தாந்திரிக ரீதியான ஒரு சீக்ரெட். 2வது கல்யாணம் அப்படின்னாலே இப்ப வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன்ல பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, கல்யாணமா முத நாள் நைட்டு பொண்ணுக்கு இருக்காங்கன்னா, பொண்ணுக்கு வந்து நாத்தனார் வைப்பாங்க, இல்ல அத்தைக்காரங்க வைப்பாங்க. பையனுக்கு வந்து கூட பிறந்தவங்க வைப்பாங்க. இதுதான் சாஸ்திரம். அந்த மருதாணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்க கல்யாணம் முடிஞ்சு 9 நாட்கள் வரைக்கும் அந்த மருதாணி கையில இருக்கும். அந்த கலர் ரொம்ப லேசா வர வரைக்கும். அது வரைக்கும் யமதர்மரும் சரி, சனி பகவானும் சரி, இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு மரண பயமே இருந்தாலும், மரண கண்டமே இருந்தாலும், அத அண்டாது அப்படிங்கிறத 100% சொல்லலாம்.